சின்சான்லேருந்து ஒரு ஹாரர் எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்கணும் அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நீங்கள் சின்சானோட ஃபேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் ரொம்பவே காமெடியாகவும் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம கேங் லீடரை காட்டுறாங்க. அவர் காட்டில் பூச்சி வண்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பூச்சியை பார்த்து அது பிடிக்க போகும்போது அது வட்டாம டுருன்னு பறந்து போயிடுது. போகிற பூச்சியை சும்மா போனாலும் பரவாயில்ல, அவரோட கண்ணாடியில கக்கா போயிடுது. அடரான எபிசோட டெரரா ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கேங் லீடர் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது காமெடியில போய் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்ற மாதிரி பேச மாத்தி விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம சின்சான காமிச்சான் வண்டு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மரத்துல ஒட்டிட்டு இருக்கான். நம்ம ஷீரோ என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு விசித்திரமான ஆளு நம்ம சின்சானோட வீட்டுக்கு வந்து எனக்கு வித்துட்டு போறான். சின்சான் அவசரம் தாங்காம அது உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறான். அப்போ நம்ம மிக்ஸி கையில என்னத்தையோ வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சின்சான் அது என்ன கையிலன்னு கேட்குறான். அதுக்கு மிக்ஸி இதெல்லாம் ஃபேஸ் மேக்கு, இதை போட்டால் நான் வெள்ளையாயிடுவேன்னு சொல்கிறாங்க. அதை கம்மி விலையில வாங்கிட்டேன்னு சொல்லியும் சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீமாரி வேறு அலர்ம் ஆரம்பிச்சிடுறா. அதனால இந்த மிக்ஸி அவங்கள பார்க்க போயிடுறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம சின்சான் ஃபேஸ் பார்க்கறதே சிரிக்கிறான். ஆனால் நம்ம சின்சானை பற்றி தெரிஞ்ச மிஸ்ஸி இந்த ஃபேஸ் பேக் வச்சு நீ விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை வச்சு நீ விளையாடவே கூடாதுன்னு சொல்லிடுறான். ஆனால் நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, விளையாட தானே கூடாது, மூஞ்சில பூசுறேன்னு சொல்லி மூஞ்சில பூசிட்டு இருக்கிறான். மூஞ்சில மட்டும் பூசுறது போர் அடிக்குதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறான். அதை பார்த்து நம்ம ஷீரோக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கத்துது. அப்போ நம்ம சின்சான் போட்ட க்ரீமு தானாகவே அவன் உடம்பு ஃபுல்லாக பரவிடுது. ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா தானாகவே அவன் உடம்பு விட்டு விழுந்தது. சின்சானுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நான் பலன்னு மின்றனேன்னு சொல்லி கீழே இந்த தோலை எடுத்து பார்க்குறான். அப்போது மணி வேறு 5 ஆயிடுது. அதனால் ஆக்ஷன் காமெண்ட் பார்க்கறதுக்காக அந்த தோலை தூக்கி போட்டுட்டு சின்சான் ஓடி போயிடுறான். அவன் போன அடுத்த செகண்டே இந்த ஃபேஸ் பேக்கு சின்சான் உருவத்தில் ஏஞ்சி நிற்குது. அதை பார்த்து ஷீரோ அந்த ஷேடோவை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஷேடோ மெதுவாக நகர்ந்து வீட்டுக்குள்ளே போக பார்க்குது. ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஷீரோ பயங்கரமாக கத்திட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம சின்சானை பார்த்தா எப்பவும் போல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆக்ஷன் காமெண்ட் பார்த்துட்டு இருக்கான். டிவி பார்த்துட்டே நம்ம சின்சான் தாய்க்குள்ளமே பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி மிக்ஸி கிட்ட கேட்குறான். மிக்ஸியும் ஸ்நாக்ஸ் டேபிள் மேலே வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்ஷன் காமெண்ட் பார்த்துட்டு இருக்கனால சின்சான் அது காதுலே கேட்கல. அந்த நேரத்தில் அந்த ஷேடோ அந்த இடத்துக்கு வருது. அது சின்சான் உடம்புலேருந்து வந்ததுனால அதுக்கு சின்சானோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த ஷேடோவால் எல்லாத்தையும் தொட முடியும், ஆனால் அனுபவிக்க முடியாது. இப்போ அந்த ஷேடோ மிக்ஸி எடுத்து வந்து ஜூஸை குடிக்குது. ஆனால் அது ஃபேஸ் பேக் தொல்லுன்றதுனால ஜூஸ் எல்லாம் வெளியே வந்தது. அதுக்கப்புறமா சாக்கோபி எடுத்து சாப்பிடுது. ஆனால் அதுவும் வெளியே வந்து விழுந்துடுது. இப்போ அந்த ஷேடோ சின்சான ரூமுக்கு போயிட்டு அவனோட டாய் பாக்ஸ் எல்லாம் நோண்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம ஷீரோ எட்டி பார்க்குது. ஆனால் பயத்தில் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஷேடோ அதை மாதிரியே இன்னும் நிறைய பேர் உருவாக்குறதுக்கு அந்த ஃபேஸ் பேக் எடுத்து அதை மூஞ்சில் பூசிக்குது. அதனால இது இன்னொரு ஷேடோ உருவாக்கும். அது இதே மாதிரியே பண்ணி ஒரு ஆர்மியை உருவாக்க பிளான் பண்ணுது. இந்த பக்கம் நம்ம சின்சான் ஆக்ஷன் காமெண்டை பார்த்து முடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே வரான். அம்மா உங்கள் பழு பசிக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிங்களான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மிக்ஸி நான் உனக்கு அப்பயே ஸ்நாக்ஸ் ஜூஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டேன், நீ என்ன ஆக்ஷன் காமெண்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறதே காதில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சின்சான் கீழே பார்க்குறான். பார்த்தா சாக்கோபியெல்லாம் செதறி கிடக்குது. ஜூஸை பார்த்தா அதுவும் டேபிளில் கொட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம சின்சானுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அம்மா நீங்கள் தான் என்னோட சாக்கோபியெல்லாம் சாப்பிட்டு ஜூஸை வேறு டேபிளில் கொட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி மிக்ஸியை பார்த்து கோவமாக சொல்கிறான். அதை கேட்ட மிக்ஸி என்ன உளறான்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அதை பார்த்து இது சின்சான் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி மிக்ஸி நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு சின்சான் மேலே செம கோவம் வந்துட்டு சின்சானுக்கு செம்ம டோஸ் விடுறாங்க. அதுக்கப்புறம் மண்டே வீங்க வைக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டு சின்சான்னு சொல்றாங்க. சின்சானும் அதை நான் பண்ணேன்னு கோவமா சொல்றான். ஆனால் மிக்ஸி அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. பண்ணாத தப்புக்கு திட்டு வாங்கிட்டு நம்ம சின்சான் கடுப்பா ரூம்குள்ள வரான். அங்க வந்து பார்த்தா அவன் டாய்ஸ்லாம் செதறி கிடக்குது. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சின்சான் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஷீரோ எட்டி பார்க்குறான். அதை பார்த்துட்டு இந்த வேலையா ஷீரோலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லி சின்சான் ஷீரோவை கத்துறான். ஷீரோவும் நம்ம சின்சானை பார்த்து உடச்சிக்கிட்டே கத்துது. ஏன்னா சின்சான் பின்னாடி அந்த 2 ஷேடோவும் நின்றுட்டு இருக்குது. அந்த நேரம் நம்ம சின்சான் மாட்டிக்கிறான். அப்போ நம்ம மிக்ஸி வேக்யூம் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. அந்த ஷேடோங்கெல்லாம் தப்பிச்சு போயிடுதுங்க. ஆனால் நம்ம சின்சான் மாட்டிக்கிறேன். ஏன்னா ரூம் குப்பையாக இருக்குது. அதை வந்து மிக்ஸி சின்சான் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு சின்சான், எல்லாம் கொட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு கட்டுலேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் போலாமா. அப்போ நம்ம சின்சானுக்கு அர்ஜென்ட்டாக இயற்கை அழிப்பு வந்திருக்காங்க. டவுன்லோட்டாக சின்சான் பாத்ரூம் போகிறான். அப்போ அவனுக்கு முன்னாடியே அந்த ஷேடோ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வெளியே வருது. ஆனால் சின்சான் அதை பார்த்து பயப்படாம ஷேடோ கூட விளையாடிட்டு இருக்கான். அப்போ தான் சின்சானுக்கு வீட்டில் நம்ம பேரை சொல்லி இவன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் போலன்னு சொல்லிட்டு தெரிய வருது. சின்சான் அதுக்கிட்ட நீ தான் சாக்கோபியெல்லாம் சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து நான் ஷேடோ சாப்பிட எல்லாத்தையும் வெளியே துப்பிடுது. அதை பார்த்து சின்சான் ஐயோ சாக்கோ வேஸ்ட் பண்ணுறானே சொல்லிட்டு அதை வெளியே போட்டு சாக்கோபி எல்லாத்தையும் நம்ம தலையை வைத்து சாப்பிட்றான்.
அப்போ நம்ம ஷேடோ சின்சான் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு நீ தானே இந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு போட்டேன், அதனால நீயே க்ளீன் பண்ணின்னு கோவமாக சொல்லிட்டு திருப்பி டிவி பார்க்க போயிடறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு ஷேடோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்குது. நம்ம சின்சான் வேறு திட்டி போனதுனால அதுங்க எல்லாம் கோவமாயிட்டு சின்சான் பழிக்க இருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம ஹீமாரி கிட்ட போயிட்டு அவளை பயமுடுத்தி அழுவ வைக்குதுங்க. அதில் ஒரு ஷேடோ மட்டும் மாடிக்கு போயிட்டு ஹேரி ரூமில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஓடி போயிடுது. மிக்சியும் படிக்கட்டில் ஓட சின்சானை சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. அந்த நேரத்தில் கீழே ஹீமாரி அழுவ சத்தம் மாதிரி கேட்கறதுனால மிக்சி கீழே போயிட்டு ஹீமாரியை பார்க்குறாங்க. அப்போ ஹீமாரி கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்டதுக்கு அவள் சின்சானை பார்த்து கை காட்டுறா. அதை பார்த்து மிக்சிக்கு சமக்கம் வந்துடுது. ரூமை கழிச்சு போட்டு குப்பையாக்கிட்ட இப்போ ஹீமாரி வேற அளவு வச்சிட்டியான்னு சொல்லிட்டு சின்சானை திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம சின்சானுக்கு இது எல்லாத்தையும் அந்த ஷேடோ தான் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடுது. இப்போ அதை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு சின்சான் ரூம்குள்ளே போகிறான். போய் பார்த்தா அதுங்க எல்லாரும் ஃபேஸ் பேக்கை போட்டு அதுக்கு மாதிரியே ஒரு உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ அதுங்க நம்ம சின்சானை பார்த்தோன்னே இவன் தான் ஒரிஜினல் போல, இவன் கதையை முடிச்சுட்டா நம்மளுக்கு அழிவே ஆயிடலான்னு சொல்லி சின்சான் ரவுண்ட் கட்டுதுங்க. நம்ம சின்சான் என்ன பண்ணுறீங்கன்னு கத்திட்டு இருக்கிறான். ஆனால் இதுங்க அதுங்க அந்த ஃபேஸ் பேக் ஃபுல்லாக அவன் மேலே தேய்ச்சி விட்டுருதுங்க. அப்போ நம்ம சின்சானுக்கு டக்குன்னு ஐடியா வந்து வேக்யூம் கிணறு ஆன் பண்ணி விட்டுறான். அதனால் அங்கே இருக்க ஷேடோ எல்லாம் வேக்யூம் கிணறுக்குள்ள போய் அழிஞ்சு போயிடுதுங்க. அந்த நேரத்தில் அந்த மிக்சி ரூம்குள்ள வராங்க. அப்போ அந்த ஃபேஸ் க்ரீம் ஃபுல்லாக செதறி கிடக்குது. அவங்க நீ தான் வேலையை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சின்சான் கேட்குறாங்க. சின்சான் ஸ்டார்டிங்கில் நான் அதை பண்ணலன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கம்மா நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம மிக்சியும் சின்சானை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. அப்போ வெளியே அந்த ஃபேஸ் பேக் வித்தவன் நிற்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா இந்த பிளான் கரெக்டாக தான் வேலை செஞ்சிச்சு, ஆனால் என்ன கடைசியில் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கோட்டை விரிக்கலாம். அதுலேருந்து நிறைய பூச்சிலாம் பறந்து போகுது. அப்போது அவனும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இவனுக்கும் பூச்சிங்களுக்கும் அந்த ஷேடோவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா ஒரு பூச்சி எப்பயுமே அது பேசானதுக்கு அம்மா அதோட தோல் வரைக்கும் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோடு இருக்குது. நம்ம பிரின்சிபல் சார் காட்டுறாங்க. அவர் கொஞ்சம் கிளாஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வார்ன் பண்ணி இந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்லேருந்து ஒரு சின்ன கிஸ் கேம் ஆடலாம். நான் உங்ககிட்ட ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 15 செகண்ட் டைம் இருக்குது. இந்த குவிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரின்சிபல் சார் ஆரம்பிச்சோடனே என்ன பிடிச்சிருந்தார்? ஆப்ஷன் ஏ கரடி, ஆப்ஷன் பி ஃபிஷ், ஆப்ஷன் சி சிங்கம், ஆப்ஷன் டி பூச்சி. முதல்ல சின்சான் உருவத்தில் இருக்க ஷேடோவை யார் பார்த்தாங்க? ஆப்ஷன் ஏ மிக்சி, ஆப்ஷன் பி ஷீரோ, ஆப்ஷன் சி ஹிமாரி, ஆப்ஷன் டி சின்சான். இந்த ஷேடோவை சின்சான் எதை வச்சு அழிச்சான்? ஆப்ஷன் ஏ கன்னு, ஆப்ஷன் பி ஹேரியோட நாற்று முடிச்ச சாக்ஸு, ஆப்ஷன் சி வேக்யூம் கிளீனர், ஆப்ஷன் சி தொடப்போம். அந்த விசித்திரமான மனுஷன் மிக்சி கிட்ட எதை வித்துட்டு போனா? ஆப்ஷன் ஏ சோப், ஆப்ஷன் பி டாய்லெட் பேப்பர், ஆப்ஷன் சி சக்கரவள்ளி கிழங்கு, ஆப்ஷன் டி ஃபேஸ் பேக். இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.